செர்கியு பவுல் எனும் விவேகமுள்ள அதிபதி பாப்போ பட்டணத்தில் இருந்தான். அவனுக்கு பவுல் பர்னபாவை அழைத்து தேவ வசனம் கேட்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் அவனுடன் பர்யேசு என்பவனும் கூட இருந்தான். பவுலும் பர்னபாவும் வந்தபொழுது இயேசுவின் மகன் என பெயர் கொண்ட பர்யேசு அவர்களுக்கு இடையூறாய் இருந்தான். இவன் ஓர் மாயவித்தைக்காரன், கள்ள தீர்க்கதரிசி, சாத்தானின் மகனாயிருந்தான். செர்கியு பவுல் எனும் அதிபதிக்கு தேவ வசனம் போய் சேராதபடிக்கு இடையூறாய் இந்த பர்யேசு இருப்பதை கண்ட பவுல் கோபம் கொண்டு, கபடமும் பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழியை புரட்டாமல் ஓயமாட்டாயோ என கூறி, சிறிது காலம் நீ சூரியனை காணாமல் குருடனாய் இருப்பாய் என சபித்தான். பர்யேசு குருடனானான். இதனை பார்த்து கொண்டிருந்த செர்கியு பவுல் எனும் அதிபதி தேவனை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டான். பவுலால் செர்கியு பவுல் தேவனை விசுவாசித்தான். ஆனால் இதே பவுலோடு இருந்த தேமா என்பவன் உலகத்தின் மீது ஆசை கொண்டு பவுலை விட்டு விலகி போய்விட்டான். செர்கியு பவுல் பவுலிடம் வசனம் கேட்டு நலமானதை பெற்றான். ஆனால் தேமா பவுலுடன் கூட இருந்தும் கடவுளை விட்டு வழி விலகி போனான். எனவே விசுவாசம் உள்ளவனாயும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க அதன்படி நடக்க பிரியம் உள்ளவனாயும் இருங்கள். நம் தப்பிதங்களை உணர்த்தும் தேவன் நம்மோடே இருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.